Hi friends, welcome back to Lotus TNPSC Success. For 45 days challenge la polity subject 45 days challenge la day 4 making of the constitution part 2 ல இருக்கும். நேத்திக்கு நம்ம பார்த்த வரைக்கும் எப்படிலாம் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அடுத்து இது எப்படி ஃப்ரேம் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் ஒரு வேலையை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். நீ இந்த வேலையை பாரு, நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு எல்லாரும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறக்கும் கமிட்டிஸ் போட்டு தான் ஃப்ரேம் பண்ணாங்க. அதில் மேஜர் கமிட்டி நமக்கு 8 கமிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு என்னென்ன கமிட்டிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூட் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, அதாவது பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த கமிட்டி ஃபுல்லாக பார்க்குறது யாரு? ஜவஹர்லால் நேரு. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல். அவங்க என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டியும் அட்வைசரி கமிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸோட அட்வைசரி கமிட்டியும் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் பர்சன். ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன பார்த்துருக்காங்க? ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ஸ்டேரிங் கமிட்டி, 2 கமிட்டி பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, முழுக்க அவரே கையோட எழுதி இது பண்ணார். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி பார்த்துருக்காங்க. ஸோ மொத்தம் இதில் 8 கமிட்டி வந்திருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம்? யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, அண்ட் தென் ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ஸ்டேரிங் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டோட்டலாக 8 கமிட்டிஸ், மேஜர் கமிட்டிஸ். இதை ஃப்ரேம் பண்ணி தான் நமக்கு இதை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைனர் கமிட்டிஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அட்கோ கமிட்டி வந்து யார் பார்த்தாங்க? வரதாச்சாரி. நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் யார் பார்த்துருக்காங்க? நளினி ராஜு சர்க்கார் பார்த்துருக்குறாங்க. அடுத்து லிங்க்விஸ்டிக் ப்ரொவிஷன்ஸ் எஸ்கே தார், நம்ம கமிட்டி பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப், இது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கிரெடென்ஷியல் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கர். ஹவுஸ் கமிட்டி பத்தாபி சீதாராமையா. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் முன்ஷி. நேஷனல் ஃபிளாக் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஜிவி மவால்கர். அதாவது வந்து நம்ம அசம்பிளி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குற மெயின் வேலையை இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீஃப் கமிஷனர் ஆஃப் ப்ரொவிஷன் பட்டாபி சீதாராமையா. நெக்ஸ்ட் எக்ஸாம் இந்த டிராஃப்ட் கமிட்டி. டிராஃப்ட் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் மெம்பர் கான்ஸ்டியூஷன், மெம்பராக இல்லாமல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில். ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் கமிட்டி பார்ப்போம். இது எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. ஃபர்ஸ்ட் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிஆர் அம்பேத்கர், அவர் தான் சேர்மன். கோபால்சாமி ஐயங்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி, முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, அது மாதவ்ராவ். இவருக்கு பதிலாக தான் பிஎல் மிட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணமாச்சாரிய பதிலாக தான் கிருஷ்ணமாச்சாரி யாருக்கு பதிலாக வந்திருக்காங்க? கைதான் பதிலாக வந்திருக்காங்க. அப்போ மில்டருக்கு பதிலாக யார் வந்திருக்காங்க? மாதவ்ராவ். கைத்தனுக்கு பதிலாக யார் வந்திருக்காங்க? டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி 1948. செகண்ட் டிராஃப்ட் வந்து அக்டோபர் 1948. அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்களே, அது எழுதுனதை ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரீட் பண்ணிட்டு ஒரு 5 நாள் எல்லாரோட பார்வைக்கு வைக்கிறாங்க. நவம்பர் 4லேருந்து நவம்பர் 9, 1948. செகண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா 11 months ஆகுது. இதில் நவம்பர் 15 to ஆகஸ்ட் 17. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7,653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. 2,473 வந்து ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட பாருங்க 5,000 சம்திங் கிட்ட நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எழுத இது ஒத்து வரும், அது ஒத்து வராது. ஏன்னா நான் நேற்றே சொன்னேன், நம்மளோட நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அப்போ எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எழுதணும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய ரிஸ்க். ஸோ அதுக்கு தான் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரீடிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, 1949 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன ஆகுதுன்னா அதனோட மோஷன் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அசம்பிளியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 299. அப்போ எத்தனை பேர் அந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆன அன்னைக்கு வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல அப்போ இருந்த கான்ஸ்டியூஷன் என்ன இருந்திருக்குன்னா ஒரே ஒரு பிரியாம்பிள் தான். ஆர்டிகல் 395, ஆர்டிகல் 8 ஷெட்யூல்ஸ், 22 பார்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ அதே நம்பர் இல்லைங்க, நமக்கு கூடி இருக்கு. அது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர்.
அவரை பற்றின பார்த்துக்கலாம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு நல்லாவே தெரியும். இவரோட இன்னொரு நேம் என்னன்னா மாடர்ன் மானோன்னு சொல்லுவாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா அவரே எழுதிட்டாருலே அதான் சீஃப் ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்க. இவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே நமக்கு ஃபோர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5, ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 380, 381, 392 and 393. ஸோ இது எல்லா ஆர்டிகல்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஜனவரி 26 தான் நமக்கு ரிபப்ளிக், அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் அன்னையிலேருந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அவங்க நவம்பர் 26 அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாமே, அடாப்ட் பண்ண டேவே நமக்கு ரிபப்ளிக் டேவே அனௌன்ஸ் பண்ணிக்கலாமே, ஏன் அவங்க ஜனவரி 26 வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா 1930 வந்து நம்ம நேரு வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், நீங்கள் வந்து காங்கிரஸ் மீட்டிங்கில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலன்னா ஜனவரி 26 வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம், பூர்ண சுயராஜ்ய டேயா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ 1930 பூர்ண சுயராஜ்ய டே ஜனவரி 26, 1930 வந்து அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லாகூரில் நடந்த மீட்டிங் இது பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாக் ஏற்றுறாங்க, இந்தியன் ஃப்ளாக் ஏற்றி நாங்களே இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிக்கிட்டோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டேவை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம நாட்டோட தலைவர்கள் பட்ட கஷ்டத்தில் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஜனவரி 26, 1930 செலக்ட் பண்ணி அன்னைக்கு நமக்கு ரிபப்ளிக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் கவுன்சில் ஜுரிடிக்ஷன் 1949 கண்டினியூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, இப்போ 465. ஃபர்ஸ்ட் 22 பார்ட்ஸ், இப்போ 25 பார்ட்ஸ். அதுக்கு முன்னாடி 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது, இப்போ நமக்கு 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணுறவங்க நிறைய கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. என்னெல்லான்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி இல்லை, சாவரினால், அதாவது வந்து இறையாண்மை தக்கனதாக இல்லை, டைம் கன்சூமிங் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அதனால இதை வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இது ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொன்னது யார், நசிருதீன் அகமது வந்து இதை சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கிரிட்டிசிசம் பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ்ஏ வந்து 4 மாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ ஆச்சு, 2 years 11 months and 18 days இல்லைங்களா. அப்போ கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் தான் இந்தியா, இந்தியா தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லியிருக்காரு. அடுத்தது லாயர் அண்ட் பொலிட்டீஷியன் டாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ் தான் இங்கே ரொம்ப டாமினேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் விஸ்கன் சிம்ப்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா இட் இஸ் அ பாடி ஆஃப் ஹிந்துஸ், ஃபுல்லாக ஹிந்துஸ் மட்டும் தான் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் அடக்கி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார் மேஜர் கமிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். எலிஃபெண்ட், நம்ம கான்ஸ்டியூஷனோட சிம்பிள் என்னென்னா எலிஃபெண்ட், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎன் ராவ் தான் லீகல் அட்வைசர் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நெக்ஸ்ட் ஹெச்வி ஐயங்கார், இவர் என்னன்னா செக்ரட்டரி டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஹெச்வி ஐயங்கார் யாரு, செக்ரட்டரி டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன். எஸ்என் முகர்ஜி வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன். சரிங்களா. பிரேம் பிகாரி நரேன் ரசைட்டா வந்து கேலிகிராஃபர், இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்கிறாரு. சாந்தி நிகேதன், நந்தலால் போஸ் அண்ட் பிகார் ராம் மனோகர் சின்ஹா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நல்லா பியூட்டிஃபை பண்ணி டெக்கரேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க அதனோட ஒரிஜினல் வெர்ஷனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிகார் ராம் மனோகர் சின்ஹா பியூட்டிஃபைடு த ஒரிஜினல் பிரியாம்பிள். அவர் தான் வந்து நம்ம பிரியாம்பிளோட சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ், அவர் தான் பிரேம் பிகாரி நரேன் ரசைடா வந்து எழுதியிருக்காரு. பிகாரோ ராம் மனோகர் சின்ஹா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி வெர்ஷன் கேலிகிராஃபர் யார் பண்ணியிருக்காங்க, வசந்த் கிருஷ்ணன் வாய்டியா அண்ட் டெக்கரேட்டட் பை நந்தலால் போஸ். இதில் மொத்தம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 விமன் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 299, அதில் 15 மெம்பர்ஸ் யாருமா விமன்ஸ் இருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கன்னா நம்ம பார்லிமெண்ட் லைப்ரரி இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து ஹீலியம் கேஸோட ஹெல்ப்போட என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு Day 5க்கான சேலஞ்ச் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.